ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 0 to 3 months பேபி டெவலப்மெண்ட்ஸ் அண்ட் மைல்ஸ்டோன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் மொத்தம் 7 கேட்டகரிஸ் இருக்குது. பேபி க்ரோத், கிராஸ் மோட்டார்ஸ், ஃபைன் மோட்டார்ஸ், சோஷியல், லாங்குவேஜ், ஹியரிங் அண்ட் விஷன் அப்படின்னு சொல்லிட்டு 7 கேட்டகரி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பேபி க்ரோத்து. பேபி வந்து பிறக்கும் போது ஒரு 3 kgs இருக்காங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 weeks வந்து 200 to 300 grams வந்து வெயிட் வந்து கம்மியாகி அப்புறம் தான் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒரு 1.5 months வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 0.8 to 0.9 grams வந்து இன்க்ரீஸ் ஆகிருப்பாங்க. அதே 2.5 months வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து 1.5 kgs வந்து நல்லாவே வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருப்பாங்க. நெக்ஸ்ட் மந்த் வந்து 1 kg அப்படியே வந்து கிராஜுவலாக வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கிராஸ் மோட்டார்ஸ்னால் ஒன்றும் இல்லை, பாடி டெவலப்மெண்ட்ஸ். பேபி பிறந்ததுலேருந்து அவங்கக்கிட்ட வந்து எந்த ஒரு மூமெண்ட்ஸுமே இருக்காது. அப்பப்போ வந்து ஒன் சைடாக படுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஒரு 1 month கழித்து நம்ம வந்து அவங்களுக்கு டம்மி டைம் கொடுக்கும்போது காலெல்லாம் நல்லா மடக்கி வச்சு இந்த ஸ்க்ரீனில் தெரியுற மாதிரி இப்படி தான் ஃப்ளாட்டாக தான் படுத்திருப்பாங்க. ஒரு 2 months வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து லைட்டாக வந்து ஹெட்டை வந்து லிஃப்ட் பண்ண வந்து ட்ரை பண்ணுவாங்க. நம்ம டம்மி டைம் கொடுக்கும்போது அவங்க கூட இருக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஒரு 3 months வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து ஹெட்டோட சேர்த்து செஸ்ட்டையும் வந்து நல்லா தூக்கி வந்து ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா இந்த 3 months ஆகிடுச்சுனாவே தலை நின்றுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபைன் மோட்டார்ஸ். பேபி வந்து பிறந்ததுலேருந்தே அவங்க கையை வந்து நல்லாவே க்ரிப்பாக வந்து க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. அவங்க வந்து 2 months வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா தான் வந்து ஹேண்டை வந்து நல்லாவே வந்து ஓப்பன் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நல்லா ஓப்பன் பண்ணி விளையாண்டுவாங்க. அதுமாரி ஹங்கர் க்யூஸ் அப்படின்னு சொல்கிற அந்த கையை சப்புறது, அந்த இப்படி ஆடுறது, அந்த மாதிரியான சைன்ஸ்லாம் வந்து பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சோஷியல். பேபி பிறந்ததுலேருந்து அவங்க விஷன் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஒரு 0 to 1 months வரைக்குமே வந்து பெருசாக ஒன்றும் தெரியாது. 1 month கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து அவங்க வந்து அம்மா ஃபேஸே வந்து அப்போ தான் வந்து பார்ப்பாங்க. அதே மாதிரி 2 months கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து ஸ்மைல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட போனாலும் இல்லை அவங்கள்ட்ட பேசினாலும் வந்து நல்லாவே ஸ்மைல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் அம்மா யார் மற்றவங்க யாருன்னு ரெகக்னைஸ் பண்ண தெரியாது. 3 months கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து அவங்க அம்மாவை வந்து நல்லாவே ரெகக்னைஸ் பண்ணிவிடுவாங்க. அம்மாவை பார்த்தாவே வந்து ரொம்ப குஷி ஆகிடுவாங்க. கையை ஆட்டுறது, நல்லா ஸ்மைல் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து லாங்குவேஜ். 0 to 2 months வரைக்குமே வந்து அவங்க வந்து எதுவுமே வந்து பேச மாட்டாங்க. அவங்க வந்து எதாக இருந்தாலுமே வந்து அவங்க அழுகை மூலயமா மட்டும்தான் வந்து நமக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஒரு 2 months வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து கூகிங் சவுண்ட் அப்படிங்கிற அந்த அப்படிங்கிற சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்போ தான் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹியரிங். ஒரு 1 month வந்து கம்ப்ளீட் ஆன பேபி வந்து தூங்கிட்டே இருக்காங்க அப்படிங்கும்போது ஏதோ ஒரு சவுண்ட், ஒரு டாக் குலைக்கிறதோ இல்லை வந்து ஒரு மிக்ஸி அரைக்கிறதோ அந்த மாதிரி வந்து வீட்டில் வந்து ஏதாவது ஒரு சின்ன சவுண்ட் கேட்டாலுமே வந்து அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு 3 months வந்து யார் கூப்பிட்டாலுமே வந்து அவங்க வந்து திரும்பி பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து விஷனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து பிறந்த உடனே வந்து அவங்க கண் வந்து எல்லோ கலரில் இருக்கும். அதை பார்த்து வந்து நிறைய பேர் வந்து பயப்படுவோம். நானுமே அப்படி தான். பட் ஏர்லி மார்னிங் நம்ம வந்து சன்லைட்டில் காமிக்கிறதுனால பேபிக்கு வந்து விட்டமின் டி கிடைக்கும். அதனால் வந்து ஃபியூ வீக்ஸ்லேயே வந்து அந்த எல்லோ வந்து சேஞ்ச் ஆகிடும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி 1 month கம்ப்ளீட் ஆனால் தான் வந்து அவங்க வந்து அம்மாவோட ஃபேஸையே வந்து பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு 2 months கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னாவே டாய்ஸ்லாம் நல்லாவே பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நல்ல கலர்ஃபுல்லான டாய்ஸாக வந்து காமிங்க. லைக் க்ரீன், ப்ளூ, ரெட், எல்லோ அந்த மாதிரி கலர்ஸில் வந்து நீங்கள் டாய்ஸ் காமிச்சிங்க அப்படின்னா வந்து நல்லாவே அவங்க வந்து டாய்ஸை வந்து பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் பேரண்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பேபிக்கு டம்மி டைம் கொடுங்க. நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். டெய்லி ஃபியூ மினிட்ஸ் வந்து பேபிக்கு டம்மி டைம் கொடுக்கறதுனால அவங்களோட ஆர்ம்ஸ் அண்ட் ஷோல்டர் மசில்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து ஜென்டிலான ஆயில் மசாஜ் கொடுங்க. டெய்லி குளிக்கிறதுக்கு 1/2 hourக்கு முன்னாடி உங்கள் பேபிக்கு ஆயில் மசாஜ் கொடுத்துருங்க. அடுத்தது உங்கள் பேபி கூட நல்லா கம்யூனிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அவங்க ஏர்லி மார்னிங் நல்லாவே ஆக்டிவாக இருப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா வந்து நல்லாவே லிசன் பண்ணுவாங்க. உங்கள் மதர் டங்கில் பேசுகிறதுனால அவங்களுக்கு வந்து லாங்குவேஜ் பில்டப் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அவங்க கூட வந்து நிறைய வந்து விளையாடுங்க. அதே மாதிரி பாட்டு பாடுங்க. ஃபோனில் வந்து ஏதாவது பாட்டு வந்து வச்சு கொடுங்க. அந்த மாதிரி வந்து அவங்க கூட வந்து நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து லாங்குவேஜ் பில்டப் பண்ணுறதுக்கும் ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்கள் பேபி அழறாங்க அப்படின்னா இம்மிடியேட்டாக போய் ரியாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து எதுவுமே சொல்ல தெரியாது. ஒன்றும் அவங்களுக்கு பசிக்கலாம், இல்லை வந்து தூக்கம் வரலாம்,
இல்லைனா வந்து ஏதாவது எறும்பு ஏதாவது கடிச்சிருந்தா கூட அவங்களுக்கு வந்து சொல்ல தெரியாது. அதனால் வந்து இமிடியேட்டாக வந்து போயிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு எப்போ வந்து டாக்டரை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ ஸ்டார்ட்டிங்லேருந்து நான் சொன்ன சைன்ஸில் ஏதோ ஒன்று உங்கள் பேபி வந்து பண்ணல, அப்படி இல்லை எதுவுமே வந்து உங்கள் பேபி வந்து பண்ணல அப்படின்னா வந்து இமிடியேட்டாக டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுங்கள். அவங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸில் யாராவது நியூ மம்மா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.